நம்ம சாப்பாடு ஃபுல் கட்டு கட்டுனதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா? அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்ட உடனே இந்த ஃபுட்டு முதல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு தான் போகும். அப்படி போகும்போது ஃபுட்ட வந்து டைஜஸ்டிவ் பண்றதுக்காக நெறைய பிளட் ஃப்ளோ வந்து எடுத்துக்கும். அப்ப நெறைய எனர்ஜி வந்து அந்த ஃபுட்ட டைஜஸ்டிவ் பண்றதுக்குன்னு போயிரும். அப்ப நம்மளுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கும். தூக்கம் வராப்லயே இருக்கும். அது மட்டும் கிடையாது. இதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் இருக்கு. நம்ம சாப்பிட்ட உடனே அந்த ஃபுட்லேருந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆன இன்சுலின் வந்து நம்ம பாடியில இருக்க சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது பிளட் சுகர் லெவல் இருக்கு. அந்த பிளட் சுகர் லெவலை வந்து இன்சுலின் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம உடம்பு வந்து ஸ்லீப்பிங் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும் நம்ம பாடியில. ஸ்லீப்பிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா தூங்க போயிருது. இதுதான் ஒரு ரீசன். அதுவும் பிரியாணி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து ரிச் ஃபுட். அப்படி பார்க்கும்போது அதில் இன்சுலின் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் நம்மளுக்கு எஸ்பெஷலி மதிய நேரத்தில் நிறைய தூக்கம் வருது. நிறைய சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம். அதுவும் ஸ்கூல் காலேஜெல்லாம் சொல்லவா வேணும். மதிய சாப்பாடெல்லாம் ஃபுல் கட்டு கட்டிட்டு அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸில் தாண்டும் போது படாத பட்டு வரோம் நம்ம. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.